தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சக்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை ஃபோட்டோ சென்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கார்த்திக்கும் சென்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. 2 பேருமே ஃபோட்டோ வந்து மாற்றி மாற்றி சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 2 பேருமே அவங்க ஃபோட்டோவை சென்ட் பண்ணாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோவை சென்ட் பண்ணியிருப்பாங்க. இதனால் இந்த விஷயம் தெரிஞ்ச சக்தி வந்து கார்த்திக் கிட்ட கோவப்படுறாங்க. ஏன் இப்படி உங்கள் ஃபோட்டோவை சென்ட் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்டு ஃபோட்டோவை சென்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களா, இப்படி வந்து அப்போ நீங்கள் ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட பழகுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி நீங்கள் அமிச்சது மட்டும் உங்கள் ஃபோட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நான் என் ஃப்ரெண்டு ஃபோட்டோ தான் அமிச்சேன், ஆனால் எந்த பொண்ணுமே அவள் ஃபோட்டோவை அனுப்ப மாட்டா, இந்த உலகத்தில் யாருமே நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த உலகம் வந்து பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால தான் நான் என் ஃப்ரெண்டு ஃபோட்டோவை அவள் பெர்மிஷனோட அனுப்பிச்சேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு பையனாக இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் பண்ணது தப்பு தான், இருந்தாலும் நான் சும்மா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணேன். உடனே அனுப்பிச்சிடலான் இருந்தேன், அதுக்குள்ளே தப்பாயிருச்சு. நான் இப்போயே இந்த என் ஃபோட்டோவை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபோட்டோவை அனுப்புகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சக்தியும் வந்து சரி நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கார்த்திக் ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோவையும் அனுப்புகிறாங்க. ஸோ 2 பேர் ஃபோட்டோவையும் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, 2 பேரும் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.